Okay, see the next question. This is going to be an interesting sum. எப்படின்னா இதை நான் கிராஃபிங்க்கு எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இதில் என்னது அப்படின்னா, okay, please listen. Find the condition A, B and C. Find the condition A, B and C. A, B, Cக்கு ஒரு நிபந்தனையை கண்டுபிடிங்க, ஒரு கண்டிஷனை கண்டுபிடிங்க. அந்த கண்டிஷனை பற்றி ரொம்ப கிளாரிட்டியாக நான் சம்முடைய ஃபைனல் ஸ்டேஜில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இங்கே ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த லீனியர் சிஸ்டத்துக்கு ஒரு பேராமீட்டர் சொல்யூஷன் இருக்கணும். அப்படின்னா இதுக்கு இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷனில் 2 கேஸ் இருக்குல்ல. இப்போது நான் கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்கிறேன் பாருங்களேன். இதில் எத்தனை அன்னோன்ஸ் இருக்குது? 3 அன்னோன்ஸ் இருக்குது. லிசன் கேர்ஃபுல்லி. 3 அன்னோன்ஸ் இருக்குது. இதை இப்படி எழுதுங்க. 3 - 1ன்னு எழுதலாம், 3 - 2 அப்படின்னு எழுதலாம். அப்போது இதை போல் இருந்ததுன்னா இதுக்கு 1 பேராமீட்டர் சொல்யூஷன் இருக்கும். 1 பேராமீட்டர். 1 parameter means it may be like this. This is the 1 parameter solution. இதை மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரேங்க் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த 2 எடுத்துக்கோங்க. இதுக்கு s minus t by 2 something like that, 7s minus 1 by 2 comma t like this. It has 2 parameters. இதுக்கு 2 parameter. இது வந்து 2 ஈக்குவேஷனாக ரெடியூஸ் ஆகிருக்கும், இது ஒரு ஈக்குவேஷனாக ரெடியூஸ் ஆகிருக்கும். ஆக்சுவலாக இதனுடைய ரேங்க் என்னது? இது 2 சப்ராக்ட் பண்ணது இது 2, இது 2 சப்ராக்ட் பண்ணது 1. அப்போ ரேங்க் வந்து 2. எதனுடைய ரேங்க்கு? லிசன் அண்ட் திங்க் வாட் ஐ எம் சேயிங். எதனுடைய ரேங்க் 2ஆக இருக்கணும்? ஏன்ற மேட்ரிக்ஸோடைய ரேங்க் 2ஆக இருக்கணும். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸோடைய ரேங்க் வந்து 2ஆக இருக்கணும். அப்படி இருக்கும்போது அது 2 ஈக்குவேஷனாக ரெடியூஸ் ஆகும். அதுக்கு ஒரு பேராமீட்டர் கொடுப்பீங்க, அதுக்கு ஒரு பேராமீட்டர் சொல்யூஷன் கிடைக்கும். ஓகே, ஹோம்ஒர்க் போட்டிருக்கீங்க, சம் போட்டிருக்கீங்க. யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங். இப்படி இருந்ததுனா தான் அது ஈக்குவேஷன் 1ஆ ரெடியூஸ் ஆகும். ரேங்க் 1னா ஒரு ஈக்குவேஷன் தான் வரும், ஒரு ஈக்குவேஷன் தான் வரும். ஏன்னா மிச்ச ரோவெல்லாம் 0ஆக இருக்கும். ரேங்க் 1ஆக இருந்ததுன்னா ஒரு ஈக்குவேஷன் தான் வரும். ஆனால் அதுக்கு சொல்யூஷனில் 2 பேராமீட்டர் இருக்கும். ஸோ இவங்க எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க? ஒரு பேராமீட்டர் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கேஸை சூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போது உங்கள் மேட்ரிக்ஸ் ஏவுக்கும் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸுக்கும் ரேங்க் என்னவாக இருக்கணும்னா 2ஆக இருக்கணும். இஃப் யூ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங், திரும்பவும் இதை ரீவைண்ட் பண்ணி இந்த இடத்த பாஸ் பண்ணி திரும்ப கேட்டு பாருங்கள். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங். நேராக இந்த இடத்துல வந்து நின்னீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஓகே, ஸோ இங்கே இதை மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு எழுதுங்க. ஸோ அந்த ஸ்டேஜ்லாம் விடாதீங்க, அதுக்கெலாம் மார்க்ஸ் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸுக்கு போயிடுறேன். லிசன். ஸோ கிராஃபிங் வர்ற வரலையும் லிசன் பண்ணுங்கள் நல்லாவே. 1 1 A, 1 2 3 B, and this is 3 5 7 and C. Listen carefully. So let me bring this matrix to the row echelon form. So I must make this 2 elements 0 and I must use this 1, right? So easy as 0 ஆகலாம். So my transformation is going to be in R2 and R3, right? Transformation is at R2 and R3. Let me write that R2 and R3, but I am going to use this R1. இது என்ன செய்யலாம்? நடுவில் அப்படியே மைனஸ் போட்டுடலாம்ல, சிம்பிள். இதில் என்ன செஞ்சிடலாம்? -3 பெருக்கணும்ல, -3 பெருக்கணும். ஸோ நான் இந்த இடத்துல ஸ்லோ பண்ண தேவையில்லை. ஸோ இந்த ஃபஸ்ட் ரோவை அப்படியே எழுதிடுறேன். R2 minus R1. 1 minus 1 is 0, right? 1 minus 1 is 0. 2 minus 1 is 1. 3 minus 1 is 2. What is this? You can write like this: B minus A. எழுதி பார்க்கணும், சமயம் எழுதி பார்க்கணும். நான் இதில் என்ன டெப்த்தான நாலேஜ் இருக்குன்றதை கண்டிப்பாக புரிய வச்சுருவேன். ஆனால் இதை எழுதி பார்த்து எக்ஸாமில் நீங்கள் தான் ப்ரெசென்ட் பண்ணணும். -3 எது கூட பெருக்கிக்கோங்க. -3 + 3 0. ஆமாம், இல்லைனா -3 நான் ஃபஸ்ட்டு ரஃப் ஒர்க்கில் பெருக்கிடுறேன். -3 இது கூட -3 பெருக்குனா -3A, ரைட்? இது கீழே வந்து R3 3 5 7 C. Now you can say if you add this you will get 0. I have written this. And if you add this you will get 2.
If you add this, you will get 4. If you add this, you will get C minus 3a. Am I right? C minus 3a. Okay. அடுத்து என்ன செய்வோம்? இந்த 2 0 ஆக்குவோம். இதை யூஸ் பண்ணுவோம். This is the thing we are doing. The transformation is at R3 and I can write that R3 and I am going to use this R2. R2. So இங்க என்ன பெருக்கலாம்? -2 ஆல பெருக்கலாம்ல? -2. So transformation இல்லாததுல first எடுத்து எழுதிறோம். 1 1 1 a and this is 0 1 2. There is no transformation here. Okay. இப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும்? R2 has to be multiplied by -2. 0 -2 -4 -2 உள்ளார பெருக்கிறேன். -2 into b minus a. So we will 0 to 4 0 to 4 c minus 3a. So if you add this, you will get 0. If you add this, you will get 0. If you add this, this is also 0. இதை ஆட் பண்ணா வரும். பொறுமையா செய்யுங்க. இது -2 உள்ளார பெருக்குங்க. -2b, right? plus 2a, right? plus c minus 3a. Okay. If you subtract this, you will get minus a, right? Minus a. Then minus 2b, ab. Then you write c. So I will write this minus a minus 2b plus c. So space விட்டு கொஞ்சம் பெருசா எழுதுங்க. இந்த மாதிரி எழுத வேண்டாம். plus c. அவ்வளவுதான். So this is the echelon form. This is the echelon form. So already I have discussed, if this system has one parameter solution, if the system has one parameter solution, the rank of this augmented matrix must be 2. Am I right? இதனுடைய rank வந்து 2 ஆ இருக்கணும். அப்பனா இது ரெண்டும் நான் ஜீரோ ரோவா இருக்கணும். அப்போ இது ஃபுல்லாமே என்னவா இருக்கணும்? ஜீரோவா இருந்தா தானே, இந்த ரோ ஃபுல்லா ஜீரோவா இருந்தா தானே இதனுடைய rank 2 ஆ இருக்கும். ஓகேவா? இப்போ since the given system has one parameter of solution, can you understand what I am saying? கொடுத்திருக்கிற சிஸ்டத்துக்கு ஒரே ஒரு parameter solution தான் இருக்குன்றதால அப்ப இதனுடைய rank என்னவா இருக்கணும்? rank of a வும் rank of a bar b, இதனுடைய ரெண்டுத்தினுடைய rank it must be equal to 2. am I right? ஒரு parameterனா ரெண்டு தான். அப்ப rank 2 ஆ இருக்கணும்னா அப்ப இந்த row ஃபுல்லா என்ன கண்ணு இருக்கணும்? 0 ஆ இருக்கணும். இதுவும் 0, இதுவும் 0, இதுவும் 0. This has to be 0. Right? So therefore this minus a minus 2b plus c has to be equal to 0. This is the important thing that you must understand. So let me have that c here. Let me bring this minus a to RHS so that you will get plus a and plus 2b. So this is the condition. என்னது இந்த கண்டிஷன்? என்னது? what is the condition? இது என்னது condition? a வுக்கு 1 போடுங்க, b க்கு வேற ஏதோ ஒரு வேல்யூ போடுங்க, 2 போடுங்க. a வுக்கு 1 போட்டா, b க்கு 2 போட்டா c க்கு என்ன ஆன்சர் வரணும்? c க்கு என்ன ஆன்சர் வரணும்? if you substitute a equal to 1 there, 1 plus this is 2 2s are 4 and this is c is equal to 5. If a is 1 and b is 2 and c has to be 5, right? அப்பனா இப்படி தான் இருக்கணும். a b c க்கு இதான் நிபந்தனை. நீ 1 2 இருந்தா c வந்து என்னவா இருக்கணும்? 5 ஆ இருக்கணும். 5 தவிர வேற எந்த நம்பராவும் இருக்க கூடாது c க்கு. So this is the condition I am giving to this a b and c. If this is 1 and if this is 2, if b is 2 and c has to be 5. So it must follow this condition. If a is equal to 2, and b is also equal to 2, if a is equal to 2, b is also equal to 2, இதுல 2 substitute பண்ணீங்கன்னா என்ன வரும்? 2 plus 2 2s are 4, it has to be 6. So the value of c is predicted by a and b. So this is the condition it should follow. ஏன் இந்த கண்டிஷனை ஏன் அது ஃபாலோ பண்ணணும்? a வுக்கு 1 2
ஏவுக்கு 1 பிக்கு 2 சிக்கு 5 இந்த ஈக்குவேஷனில் ஏவுக்கு 1 பிக்கு 2 ஏவுக்கு 1 பிக்கு 2 சிக்கு 5 இப்போது இந்த ஏபிசியை எடுத்துட்டு அந்த ஈக்குவேஷனில் இதை போட்டுட்டு இதே மாதிரி ஒரு சிஸ்டத்தை யார்கிட்டயாச்சும் கொடுத்து சால்வ் பண்ண சொல்லுங்கள். சால்வ் பண்ண சொன்னால் அவங்களுக்கு ரேங்க் வந்து 2ன்னு வரும். அவங்களுக்கு கிடைக்க போகிற சொல்யூஷனில் ஒரே ஒரு பேராமீட்டர் தான் இருக்கும். ஏன்னா இந்த 3 நம்பரும் இட் இஸ் derived from this condition c equal to a plus b. இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். அப்போது இந்த சம் புரியும். இதோட முடிச்சிடுறீங்க. இதெல்லாம் கிடையாது. ஸோ இதோட முடிச்சிடுறீங்க. திஸ் இஸ் த required condition c equal to a plus b. பட் when I take this to the graph, நான் எடுத்துகிட்டு போகும்போது எவ்வளோ ஒரு கிளாரிட்டியான ஒரு விஷயம் கிடைக்குதுன்னு பாருங்களேன். ஸோ எல்லா சமயத்துலையுமே இதுக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்கும்ல. எல்லா சமயத்துலையுமே இதுக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஸோ கம் டு தி கிராஃப். See, listen this. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ஃபேன் மாதிரி இன்டர்செக்ட் பண்ணிக்குதுல. இங்கே பாருங்களேன், இது இந்த இடத்துல கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த ஒரு இடத்துல இந்த 3 பிளேனுமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஆமாம்ல, இந்த ஒரு இடத்துல இந்த 3 பிளேனுமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. இதை மாதிரி ஃபேன் மாதிரி வெட்டிக்கிற இடத்துல இந்த 3 பிளேன்லேருந்து ஏதாவது ஒரு பிளேனை நம்ம வந்து வேணான்னு எடுத்து போட்டுடலாம். ஒரு பிளேனை தான் நீங்கள் எடுத்து போடலாம். அந்த ஒரே ஒரு பிளேனை எடுத்து போட்டீங்க பார்த்தீங்களா, அதனால தான் அதனுடைய ரேங்க் வந்து ரிமைனிங் எத்தனை பிளேன் இருக்குன்னா 2. ஸோ யூ கேன் ரிமூவ் தட். இஃப் யூ வாண்ட். நான் ஒன்று ரிமூவ் பண்ணுறேன். இப்பயும் அந்த கன்சிஸ்டன்சி மாறல. இந்த கன்சிஸ்டன்ட் அதே இடத்துல தான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங். அதே இடத்துல தான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. See here, you watch this. There is a value a here and there is a value b. ஸோ இந்த ஆப் என்ன செய்ய போகுது அப்படின்னா, அந்த ஏவோடைய வேல்யூவும் பியோடைய வேல்யூவும் சேஞ்ச் பண்ண போகுது. அது சேஞ்ச் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி சி மாறப்போகுது. ஆனால் அந்த சிக்கு நான் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன்னா, நம்மளுக்கு ஆன்சர் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 2பின்னு வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கண்டிஷனை நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ கூட பாருங்களேன், ஏவுக்கு வந்து -1.42 போட்டுக்குச்சு, பிக்கு வந்து -0.13 போட்டுக்குச்சு. அதை கால்குலேட் பண்ணும்போது -1.68 வருது. அதை 2 கூட பெருக்கி இஃப் யூ ஆட் தட் யூ வில் கெட் -1.8. ஸோ இப்போ நான் அந்த ஏவையும் பியையும் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நான் இந்த சிஸ்டத்தையும் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ தெர் ஆர் 3 பிளேன்ஸ். யூ க்ளோஸ்லி வாட்ச் திஸ் பிளேன். See, I am going to change the value of a and b. அந்த ஏவோடைய வேல்யூவும் பியோடைய வேல்யூவும் சேஞ்ச் ஆக போகுது. சேஞ்ச் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் சியும் சேஞ்ச் ஆகும். சி எப்படி சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னா, சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 2b அந்த கண்டிஷனை தான் யூஸ் பண்ண போகுது. அதில் ஏவோடைய வேல்யூ பியோடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண சிக்கு வேல்யூ கிடைக்க போகுது. ஸோ யூ க்ளோஸ்லி வாட்ச் ஹியர். திஸ் வேல்யூ வில் சேஞ்ச். ஏவும் பியும் மாற இது மாறப்போகுது. ஓகே, ஐ வில் சேஞ்ச் தட். இப்போ பி மட்டும் சேஞ்ச் ஆகுது. பி சேஞ்ச் ஆக சியோடைய வேல்யூ சேஞ்ச் ஆகுது. You watch that plane, what is happening there. அதே மாதிரி தான் இருக்குல்ல. எல்லா சமயத்துலையும் பாருங்களேன், எல்லா சமயத்துலையுமே அந்த சிஸ்டத்துக்கு வந்து ரேங்க் வந்து 2, அதுக்கு சிங்கிள் பேராமீட்டர் சொல்யூஷன் தான் இருக்கும். பாருங்களேன், அந்த ஃபேன் மாதிரியே அது மூவ் ஆகுது. அதே மாதிரி ஏவையும் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, ரெண்டுமே சேஞ்ச் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி சியும் சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆனாலும் அது வந்து ஒரு ஃபேன் மாதிரியே வெட்டிக்குது, ஃபேன் மாதிரியே இன்டர்செக்ட் பண்ணிக்குது. யூ கேன் வாட்ச் தட். ப்ளீஸ் லிசன் திஸ். See, so the value of a and the value of b is changing. அதை பொறுத்து தான் c ஓட வேல்யூ சேஞ்ச் ஆகுது. அது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா, c equal to a plus 2b இந்த கண்டிஷனை பொறுத்தே சேஞ்ச் ஆச்சுன்னா எல்லா சமயத்துலையுமே இந்த சிஸ்டத்துக்கு ரேங்க் 2ன்னு வரும். இதுக்கு சிங்கிள் பேராமீட்டர் சொல்யூஷன் தான் இருக்கும். ஸோ இது கிராஃபுக்கு எட்டுன்னு போகும்போது இந்த சம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 2b. நான் சம்ம ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தேன், இதை பற்றி நான் என்னால் கிளாரிட்டியாக ரொம்ப பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 2b இஸ் தி required condition. We shall see the next sum in the next class. Thank you.